விஷ சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு நடிகர் சூர்யா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி விவகாரம் பேசுபொருளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு சூர்யா? விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்ரீராம், கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயம் அருந்தி மரணமடைந்தவர்களுடைய இந்த சூழலில் நடிகர் சூர்யா ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், ஒரு சிறிய கிராமத்தில் 50 மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம். இதை இன்னும் சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கேட்கையில் மனம் அதிர்கிறது என அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல கடந்த ஆண்டு இதே போல் விழுப்புரம் மாவட்டத்தில் மெத்தலால் விஷசாராயம் அறிந்து 22 பேர் பலியானார்கள். அப்போது அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருந்தது. ஆனால் இப்போது பக்கத்து மாவட்டத்தில், அதாவது விழுப்புரம் மாவட்டத்திற்கு பக்கத்து மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது எந்த ஒரு மாற்றமும் இதுவரை நிகழவில்லை என்பதை தான் காட்டுகிறது. அது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது என தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கங்களே டாஸ்மாக் வைத்து மக்களை குடிக்க வைக்கிறோம் அவலத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மது விலக்கு கொள்கை என்பது அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நேரத்தில் பேசு பொருளாக மட்டுமே முடிந்து விடுகிறது என்றும் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் டாஸ்மாகில் 150 ரூபாய்க்கு குடித்து போதைக்கு அடிமையானவர்கள் பணம் இல்லாத போது 50 ரூபாய்க்கு கிடைக்கும் விஷசாராயத்தை வாங்கி குடிக்கிறார்கள். குடிக்கு அடிமையானவர்களின் பிரச்சனை என்பது தனிநபர் பிரச்சனை அல்ல, அது ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை என்பதை நாம் எப்போது உணரப்போகிறோம் என்ற கேள்வியையும் சூர்யா எழுப்பியிருக்கிறார். அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டம் தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கி அவர்களை குடியிலிருந்து மீட்க வேண்டும் என்றும் நடிகர் சூர்யா வேண்டுகோள் வைத்திருக்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.